கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளனாய் இருக்கிறேன். என்னோடு கூட 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் வரக்கூடிய ஆவிக்குரிய நன்மைகள் என்ன என்பதை குறித்து அவர் இங்கு சொல்லிக் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவரை அறிகிற அறிவினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் கிருபையும் சமாதானமும் என்று அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே கிருபை தகுதியில்லாத மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடையாக இருக்கிறது. சமாதானம் அல்லல் படக்கூடிய வேளையிலே, சமாதானம் இல்லாத வேளையிலே தேவன் கொடுக்கக்கூடிய உன்னதமான சமாதானமாக இவைகள் இருக்கிறது. பாருங்கள், இந்த விசுவாச வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு கிருபை எவ்வளவு முக்கியமோ அதுபோல அனுதின வாழ்க்கையிலே நமக்கு கிருபை வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் அவருக்காய் நாம் செயல்படும் பொழுது அவைகளை செய்வதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்துல தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை தகுதிப்படுத்தி அவைகளை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். அதுபோல நாம் எப்பொழுதும் தேவ சமாதானத்தில் இருப்பதற்கு அவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதோ ஒரு வருடத்திற்கு ஒரு முறை எங்கேயோ ஒரு இடம் சென்று இளைப்பாறுகிறோம் என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஒருவேளை இந்த மே மாத நாட்களில ஊட்டிக்கு சென்று இளைப்பாறக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் எப்பொழுதுமே அங்கேயே இருப்போம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அதுபோல கிருபையும் சமாதானமும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு மேன்மையாக இருக்கும். அதான் நீங்க வாசிக்கிறோம், கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. நம்முடைய வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் தொடர்ந்து இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். 2வது காரியம் என்ன வாசிக்கிறோம்? இது 3வது வசனத்துல, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தனதும் அன்றி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது காரியம், திவ்ய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன வல்லமை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை. பிதாவானவர் கிறிஸ்துவை அந்த உயிர்த்தெழக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில எப்படிப்பட்ட வல்லமை அவர் பயன்படுத்தினாரோ அதே வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவரை அறிகிற அறிவின் மேன்மை, அவரை அறிகிற அறிவின் வாழ்க்கை தொடர்ச்சியிலே இப்படிப்பட்ட வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திவ்ய வல்லமை எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதே 3வது வசனத்திலே பாருங்கள், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என்று பார்க்கிறோம். 2 காரியத்தை அதில் உள்ளாய் நாம் பார்க்கிறோம். ஜீவனுக்கும், அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழக்கூடிய இந்த நாட்களிலே நமக்கு போராட்டங்கள் உண்டு இல்லையா? நாம் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நமக்கு போராட்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, வலிகள் உண்டு, வறுமைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, ஒருவேளை பகைகள் உண்டு, இல்லையா பிரிவினைகள் உண்டு. இப்படி அநேக காரியங்கள் உபத்திரவம் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய வேலைகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நம் ஜீவனம் பண்ணும்படியாக திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை மேற்கொள்ளும்படியாக நமக்கு வல்லமை, தேவனுடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வல்லமையினாலே இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாம் கிருபையிலும் சமாதானத்திலும் தொடர்ச்சியாய் நடப்பதற்கு இந்த வல்லமை நமக்கு மிக மிக அவசியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அடுத்த வரியில நாம் பார்த்தோம், அங்க பாருங்கள், அந்த ஜீவனுக்கும் என்று பார்த்து தேவ பக்திக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தது தேவ பக்தி, உண்மையுள்ள கீழ்ப்படிதலுள்ள அர்ப்பணிக்கப்பட்ட ஆராதனை இது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வல்லமை நமக்கு தேவனுக்கு நேராக அவரை பணிந்து கொள்ளும்படியாக, கீழ்ப்படியும்படியாக, இல்லை அவரை ஆராதிக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக, அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளும்படியான பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தேவ பக்தி. தேவ பக்தி என்ற வார்த்தை இவைகளுக்குள்ளாய் அடங்கியிருக்கிறதை, ஆராதனைக்குள்ளே அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி திவ்ய வல்லமை எப்பொழுது இது நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், நம்ம அவரை அறிகிற அறிவின் வளர்ச்சியிலே தொடர்ச்சியாய் நாம் நிலைத்திருக்கும் பொழுது
இவை செயல்படக்கூடியதா இருக்கிறது இல்லையா? அது மாத்திரமல்ல, 3வது காரியம் 4வது வசனத்தில் முதல் வரி, இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது பாவத்திற்கு விரோதமாய் போராடுவதற்கு நமக்கு இந்த திவ்ய வல்லமையானது பயன்படக்கூடியதா இருக்கிறது. ஆகையினால் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் தொடர்ச்சியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே 4வது வசனத்திலே பிற்பகுதியிலே பார்க்கும் பொழுது, திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 4வது காரியம் கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். திவ்ய ஸ்வாவம், அதாவது ஆதாமின் ஸ்வாவங்களால் நிறைந்தவர்களாய் அல்ல, கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக, கிறிஸ்துவின் ஸ்வாவத்துக்குள்ளாக, பரலோகத்துக்குரிய ஸ்வாவத்துக்குள்ளவர்களாக, தெய்வத்துக்குரிய ஸ்வாவத்துக்குள்ளவர்களாய் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். அவைகள் என்னென்ன என்பதை கீழே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் மட்டுமாய் நாம் பார்க்கும் பொழுது, அதிக ஜாக்கிரதை, அதாவது அதிக முயற்சி எடுக்கக்கூடிய ஸ்வாவம், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு. எப்படிப்பட்ட திவ்ய ஸ்பாவங்கள் பாருங்கள். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவின் மேன்மையில இது நமக்கு தொடர்ச்சியாய் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம், கற்றுக்கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம், கை கொள்வதற்கு அந்த திவ்ய வல்லமையானது நமக்கு பலப்படுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம், திவ்ய ஸ்பாவத்துக்குள் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இவை எல்லாமே கர்த்தரை அறிகிற அறிவில. அப்படி என்று சொன்னால் என்ன? தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும், தினந்தோறும் அவைகளை குறித்து தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே பிரசன்னத்தில் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதெல்லாம் எதற்காக? பாவத்தை மேற்கொள்வதற்கு, இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவனோடு நிலைத்திருப்பதற்கு இவையெல்லாம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. ஆகையினாலே நாம் செய்யக்கூடிய காரியம், நாம் வாசித்த வண்ணமாய் 2வது வசனத்திலே, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இந்த கிருபையும் சமாதானமும் உங்கள் வீட்டிலும் உங்களுக்குள்ளும் பெருகுவதாக. தேவநாமம் மகிமைப்படட்டும்.